திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் வாசலில் உறங்கிக் கொண்டிருந்த பக்தர் ஒருவர் மீது சொகுசு கார் ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி உயிரிழந்தார். பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தெற்கு வாசலில் பக்தர் ஒருவர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது கரூர் மாவட்டம் சுவாமிநாதபுரம் பகுதியை சேர்ந்த சரவணன் என்பவர் தனது புதிய சொகுசு காருக்கு பூஜை போடுவதற்காக சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளார். காரை கோவில் தெற்கு வாசல் அருகே பக்தர்கள் நடைபாதையில் நிறுத்திவிட்டு கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் வீட்டிற்கு செல்வதற்காக காரை கவனக்குறைவாக பின்னோக்கி நகர்த்தி திருப்பியுள்ளார். அப்பொழுது நடைபாதை ஓரத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பக்தர் ஒருவரின் தலையில் கார் சக்கரம் ஏறி இறங்கியது. இதில் அந்த பக்தரின் தலை நசுங்கியதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த சமயபுரம் போலீசார் பக்தரின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை கைது செய்து போலீசார் சொகுசு காரை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர்.